3 முடிச்ச சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேகா, மாதவி, மாதவியோட வீட்டுக்காரர் 3 பேருமா சேர்ந்து நான்வெஜ் வாங்கி சாப்பிடணும்னு ஆர்டர் பண்றாங்க. ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிடலான்னு போகும்போது அப்ப கல்யாணம் பார்த்துட்டு இதெல்லாம் ஆகாது, நந்தினி அம்மாவுக்கு அம்மா போட்டிருக்கு, நீங்க இப்ப போய் கறி விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களே, அதனால அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பாதிப்பு உண்டாகும்னு உங்களுக்கு தெரியுமா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கல்யாணம் கேட்குறாங்க. பேசாம உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போறியா, எங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், நீ தான் எதுவும் வீட்டில் செய்யலைன்னு சொல்லிட்டியல்ல, அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றத பற்றி நீ எதுக்கு அதை பற்றி பேசுகிற, மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்லான்ட்டு போகிறாங்க. அப்போ போய் கல்யாணம் உடனே அருவாள் எடுத்துக்கிட்டு சாமி வந்த மாதிரி கருப்பு சாமி வந்திருக்குன்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த 3 பேருமே பயந்துடுறாங்க. அருவாளும் கையுமா நிற்கிற கல்யாணத்தை பார்த்துட்டு ஐயோ உண்மையிலுமே இது சாமியாக தான் இருக்குமா, இல்லை இவன் நம்மளை மிரட்டுறதுக்கு இந்த வேலை பார்க்குறானாங்கிறாங்க. கல்யாணம் ஒழுங்காக கையில் இருக்கிற அருவாளை அந்த பக்கம் போட்டு, இல்லைன்னா அம்மா வந்தாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யார் வந்தால் எனக்கு என்ன பயம் அப்படின்னு அருவாள் எடுத்து வீசி அருவாளை வீசிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் இதை கண்டு பயந்து நடுங்கி 3 பேரும் மாடிக்கு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் அந்த சாப்பாட்டியெல்லாம் எடுத்து அந்த பக்கம் விசிறி எரிஞ்சிட்டு அப்படியே மயங்கி கீழே டேபிள் மேலேயே விழுந்து கிடக்குறாங்க. அப்போ தான் சூர்யா வராரு. என்னது கல்யாணம் இப்படி கிடக்குறாரு, என்ன கல்யாணம்னா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கவும், சாமி நடந்ததெல்லாம் சொல்கிறேன் கேளு, உங்கள் தங்கச்சிங்க 2 பேரும் உங்கள் மாப்பிள்ளை 3 பேருமா சேர்ந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணி சாப்பிட பார்த்தாங்க, நல்ல வேலை நான் தடுத்துட்டேங்கிறாங்க. அப்படியா, இந்த வீட்டில் நந்தினிக்கு அம்மா போட்டிருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் நான்வெஜ் எல்லாம் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சிருந்தும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, இருங்க பேசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் நந்தினியை பார்க்கலான்ட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா விஜி தான் உட்காந்துருக்காங்க. விஜி சூர்யாவை பார்த்ததும் சொல்கிறாங்க, அம்மா கொஞ்சம் கூட குறையில சூர்யா, நீ எதுக்கும் கோயிலுக்கு போய் அவள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த சாமி கோயிலில் இருக்கிற தீர்த்தத்தை வாங்கிட்டு வரையங்கிறாங்க. சூர்யாவும் சரின்ட்டு போகிறாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது இங்கே சுந்தரவல்லி கிட்ட மாதவி, ஸ்ரேகா இவங்கெல்லாம் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட சுந்தரவல்லி, ஓஹோ இந்த கல்யாணம் அப்படியே நடந்துக்கிட்டான், ஏன் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாதா என்ன, ஆர்டர் பண்ணுங்கடி நம்ம எல்லாருமா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரவல்லி. இது கேட்டதும் ஸ்ரேகா மாதவி சந்தோஷப்பட்டுட்டு உடனே மறுபடியும் ஆர்டர் பண்ணுறாங்க. நான்வெஜ் ஐட்டங்களாக நிறைய வந்து இறங்குது. அப்படியே ஒரு கட்டு கட்டலாம் அப்படின்னு எடுத்து வச்சு வரவலாக பருப்பி வச்சுருக்காங்க. அதை பார்த்து தான் அப்படியே எச்ச ஊறுற மாதிரி, ஆஹா இவ்வளோ ஐட்டங்கள் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, அவளுக்கு அம்மா போட்டிருக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ண முடியுமா என்ன, சாப்பிடுங்க நல்லா வெளுத்து கட்டுங்கிறாங்க சுந்தரவல்லி. அம்மானா அம்மா தான், இதுக்கு தான் அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து, கூடவே சுந்தரவல்லி 4 பேருமா சேர்ந்துக்கிட்டு நல்லா ஒரு புட்டி புட்டிக்கலான்னு பார்க்குறாங்க. அப்போ கல்யாணம் வராரு. கல்யாணத்தை கூப்பிடுறாங்க. சுந்தரவல்லி, என்ன கல்யாணம், நந்தினிக்கு அம்மா போட்டிருக்குதுன்னு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னியாமாங்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் வயசில் மூத்தவங்க பெரியவங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை, அம்மா போட்டிருந்த வீட்டில் கவுச்சி செய்யக்கூடாதுங்கிறது ஒரு சம்பிரதாய முறையெல்லாம் இருக்குது, இது தெரிஞ்சும் நீங்கள் இதெல்லாம் செய்கிறது தப்புத்தாமாங்கிறாங்க. கல்யாணம், என்ன கல்யாணம் எனக்கே நீ அட்வைஸ் பண்ண வந்துட்டியா, ஒழுங்கு மரியாதையாக உன் கையாலேயே எங்கள் எல்லாத்துக்கும் பரிமாறுன்னு சுந்தரவல்லி ஆர்டர் போடுறாங்க. கல்யாணம் வேறு வழியே இல்லாமல் வாங்கிட்டு வந்த நான்வெஜ் சாப்பாடெல்லாம் எல்லாத்துக்கும் வச்சு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சூர்யா வந்துடுறாரு. சூர்யா வந்ததும் தாம் தூம்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா, வீட்டில் பெரியவங்க நீங்கள் தானே, நல்லது கெட்டது எல்லாமே எடுத்து சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாமா, ஒருவேளை என் தங்கச்சிகளுக்கோ இல்லை எனக்கோ இந்த மாதிரி அம்மா போட்டிருந்தா இப்படி தான் சாப்பிடுவீங்களான்னு சுந்தரவல்லியை கேட்குறாங்க. சுந்தரவல்லி எங்கேயோ காத்தடிக்குது, எங்கேயோ மழை பெய்யுதுங்கிற மாதிரி சூர்யா பேசுனதை எதையுமே காதில் போட்டுக்கல. இதை பார் சூர்யா, உனக்கா இருந்தா என் பொண்ணுங்களுக்கா இருந்தாவோ இந்த மாதிரியெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் அந்த நந்தினி யாரோ ஒருத்தி, அவள் இந்த வீட்டு வேலைக்காரி, அவளுக்காகவெல்லாம் நான் இப்படி பட்டினி கிடக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவளுக்கெல்லாம் நான் பத்திய சாப்பாடு சாப்பிடணுங்கிற தேவையும் கிடையாது, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சாப்பிடுவேன், எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் விரும்பி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சி நீங்கள்லாம் ஒரு மனுஷங்களான்னு சொல்லிட்டு அங்கே நந்தினியை பார்க்கறக்கு சூர்யா போகிறாங்க. நந்தினி அலறி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த விஜய், ஐயோ என்னாச்சு, ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படி எல்லாமா பண்ணுவாங்க, சரி எதுக்கும் நான் போய் பேசி பார்க்குறேன்னு விஜய் ஓடி வந்து சுந்தரவல்லி கிட்ட கேட்குறாங்க. என்ன மேடம் இது, நீங்கள் இப்படி பண்ணலாமா, எல்லாரும் இங்கே கறி சாப்பிட்றதுனால அவளுக்கு அங்கே ரொம்பவே அம்மா அழுத்தமாக இருக்குது, ரொம்ப வீரியமாக அம்மா எழுந்திரிச்சிருக்கு, நீங்கள் கொஞ்சம் பத்திய சாப்பாடு சாப்பிடலாமில்ல, இதெல்லாம் வேண்டாம் மேடம் சொன்னால் கேளுங்கிறாங்க விஜய். இதை பாரு, என்ன சமைக்கணும் என்ன சாப்பிடணுங்கிறதெல்லாம் உன் வீட்டில் வச்சுக்கோ, இங்கே வந்து நீ எங்களுக்கு ஆர்டர் போடாத சரியா, உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போய் சேருன்னு சொல்லிடுறாங்க சுந்தரவல்லி. சே இவங்கெல்லாம் ஒரு மனுஷங்களா, இவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லையே, கடவுளே ஏன்டா இப்படி இந்த பொண்ணை வாட்டி வதைக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஜய் ஓடி போய் வேப்பிலையால் நந்தினிக்கு விசிறி வீசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சூர்யாவை வர சொல்லி சூர்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சூர்யா உடனே சரி அவங்க அப்பாவுக்கு சொல்லிடலான்னு சொல்லி நந்தினியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க அப்பா சைக்கிளில் வந்துட்டு இருக்காங்க. வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசிட்டு, ஐயோ என் பொண்ணுக்கு ஏன்டா இவ்வளோ பெரிய கொடுமை நடக்குதோ ஆண்டவா, இல்லா பிள்ளை இப்படி அலறி துடிக்கிறாளே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம், அதாவது வாழலையால் படுக்க வச்சா நிச்சயமாக அந்த ஆத்தா ஏற்றுக்குவா, கொஞ்சம் சூட்டை தணிச்சு கோபத்தை தாத்திக்குவா, அதுக்கப்புறம் அம்மா குறையிறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வாழலையாக வாங்கிட்டு வராங்க. அருணாச்சலம் பார்த்துட்டு, என்ன சுந்தரம் வாழலை எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அம்மா ரொம்ப வீரியமாக இருக்குதுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க தம்பி, அதனால தான் நான் வாழலையில் படுக்க வச்சா ஓரளவுக்கு குறையும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேங்க ஐயாங்கிறாங்க. சரி உங்கள் வைத்தியத்தையும் பாருங்கள், போங்க போய் நந்தினிக்கு வாழலையால் படுக்க வைங்கிறாங்க. அதே
மாதிரி சுந்தரம் போனதும் வாழலையில் நந்தினியை படுக்க வைக்கிறாங்க. அழலன்னு அழுகுறாங்க. பாவம், என் வீட்டுக்கு என் பிள்ளைங்களுக்கு தாய்க்கு தாயாக இருந்தவ இந்த பொண்ணு தான். பெத்த தாயும் இல்லாத இவளுக்கு யார் ஆதரவும் கிடையாது. அம்மா தாயே, நீ தான் துணை. அந்த பிள்ளை இந்த வாட்டு யாரோ கவிச்சி சாப்பிட்றதுக்கு என் பிள்ளை இப்படி பாதிக்குதே, நீ தான் பார்த்து எப்படியாவது மனமிறங்கி இந்த அம்மையை இறக்கிடணும். நந்தினியோட அப்பா இப்படியெல்லாம் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கிறத பார்த்த விஜயும் அருணாச்சலமும் அப்படியே கலங்கி போய் வந்திருக்காங்க. நந்தினியை பார்க்கறக்கே பரிதாபமா இருக்கு. இப்போ என்ன செய்யலாம், இவ்வளவு சீக்கிரம் குறையாது போல இருக்கே, அதிகமாக முத்து போட்டுருச்சு அப்படின்னு விஜய் சொல்லவும் அருணாச்சலம் சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட நான் போய் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக ஒரு சாமியாரை பார்க்குறாங்க. அந்த சாமியாரையும் வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. அந்த சாமியார் வந்ததும் அருணாச்சலத்தை பார்க்குறாங்க. அருணாச்சலம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போதே முருகன் படம் இருக்குது. முருகனை கும்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. போய் நந்தினியை பார்க்குறாங்க. பார்த்ததும் பதறிடுறாங்க. அடடா, இவ்வளோ பெரிய அம்மையாக இருக்குது அப்படின்ட்டு கைப்பிடிச்சு பார்க்குறாங்க. ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. சாமி ரொம்ப உக்கிரமாக கோவத்தில் இருக்குது. அதாவது வீட்டில் யாராவது சுத்தபத்தம் இல்லாமல் இருந்திருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் சாமி, பொண்ணு இப்படி இருக்கிற நிலைமையை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம எல்லாரும் நான்வெஜ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கங்கிறாங்க. இது கேட்டதும் சாமியார், அடப்பாவமே, அம்மா போட்டிருக்கிற இடத்துல இவங்க இந்த பொண்ணுக்கிட்ட விளையாடல, அந்த ஆத்தா மகமாய்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. கோவத்துக்கு ஆளாகியிருக்காங்க. சரி, இந்த கோவத்தை தணிக்கணும்னா இந்த பொண்ணை தொட்டு தாலி கட்டினா அந்த சூர்யாவை கூப்பிட்டு, இதை பார் தம்பி, உன் பொண்டாட்டி உடம்புல இருக்கிற இந்த ஆத்தா குறையணும்னா நீ அந்த அம்மன் கோயிலில் போய் தலையோட குளிச்சுட்டு அம்மனை கையெடுத்து கும்பிட்டுட்டு அதே வாசல்ல நீ உட்காந்து கையேந்தி பிச்சை கேளு. அந்த பிச்சையில் கிடக்கிற காசை அம்மனுக்கு உண்டியலாக செலுத்திட்டு அம்மனோட தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு கொடு, அப்பவே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சாமியார் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அருணாச்சலம், என்ன சாமி சொல்றீங்க, பையன் எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எம்டியா இருக்கான், அவன் போய் பிச்சை கேட்டா கௌரவ குறைச்சலா இருக்காதாங்கிறாங்க. இதை பாருங்க, ஒரு உயிர் பெருசா கௌரவம் பெருசான்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் தான் பெருசுன்னு தோணும். ஆனால் உங்கள் பையனுக்கு என்ன தோணுதோ அதை செய்ய சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான்னு சொல்லிட்டு சாமியார் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போவே சூர்யா இதை கேட்டதும், நந்தினிக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன், பிச்சை தானே எடுக்கணும், அந்த அம்மன் கோயில் வாசலில் நான் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யா அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போய் சாமிக்கு முன்னாடி நின்று சாமியை வேண்டிட்டு தலையோட தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் வந்து சாமியை கும்பிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய முதலாளி ஒருத்தர் கோயிலுக்கு வந்திருக்காரு. சாமியை கும்பிட்டு திரும்பி இங்கே பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போடலான்னு வரும்போது அங்கே சூர்யா உட்காந்துருக்கிறத பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏப்பா, நீ கை காலோட நல்லா தானப்பா இருக்கிற, நீ எதுக்குப்பா பிச்சை எடுக்கிற, கஷ்டப்பட்டு உழைக்க தெம்பில்லைன்னா இப்படி கூட ஒரு வழி இருக்கா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பிச்சை எடுக்கிறது ஒரு கேவலம்னு தெரியலையா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது, போய் பார்வட்டு சாப்பிடு போ அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வராங்க. அவங்க பார்த்துட்டு, இது சூர்யா வச்சே, அவர் பெரிய கம்பெனிக்கு எம்டி, சுந்தரவல்லியோட மகன், இவர் எதுக்கு கோயில் வாசலில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு, இவரோட சொத்தே பல தலைமுறைக்கு தாங்குமே, அப்படி இருக்கு இவர் பிச்சை எடுக்கிறாருன்னா ஆச்சரியமா இருக்கு. சரி, இதை அப்பவே சுந்தரவல்லி கிட்ட சொல்லி ஆகணும்னு உடனே சுந்தரவல்லிக்கு ஃபோன் பண்றாங்க. என்னம்மா இது, உங்க பையன் கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறாரு, என்னாச்சு, உங்க கம்பெனி எல்லாம் திவால் ஆயிடுச்சாங்கிறாங்க. என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, யாரை பார்த்து என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க, நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தே என் பையன் சூர்யாவுக்காகத்தான், பல தலைமுறையை தாண்டுற அளவுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பையன் எதுக்காக கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கணும், நீங்க வேற யாராவது பார்த்துருப்பீங்க, என் பையனா இருக்காதுன்னு சொல்றாங்க சுந்தரவல்லி. அவர் அப்பவே போட்டோ ஒன்று எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இது உங்க பையனா இல்லையான்னு பாருங்கிறாங்க. சுந்தரவல்லி அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடப்பாவே, என்னது சூர்யாவா இந்த நிலைமைக்கு போயிருக்கான், சூர்யா ஏன் தான் இப்படி பண்றேன்னு தெரியலையே அப்படின்ட்டு சுந்தரவல்லி உடனே நேராக போய் அங்கே சூர்யாவை பார்க்குறாங்க. ஏய் சூர்யா, என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, ஏன்டா உனக்கு இந்த நிலைமை, ஏன்டா உனக்கு எவ்வளவு தலைமுறைக்கு சேர்ற மாதிரி சொத்து சேர்த்து வச்சிருக்க, அப்படி இருக்கு, நீ ஏன்டா வந்து பிச்சை எடுக்கிறேன்னு சுந்தரவல்லி கேட்குறாங்க. இதை பாருங்கம்மா, நான் நந்தினிக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன், நந்தினி உடம்புல இருக்கிற அம்மா இறங்கணும்னா பிச்சை எடுத்து அந்த காணிக்கையை கொண்டு போய் சாமிக்கு செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. இதை பாருடா, உனக்கு காசு பண்ண தேவைன்னா பீரோவில் இருக்கு, வேணுங்கிறத நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன், நீ கொண்டு வந்து சாமிக்கு போட்டு எடுத்து என்னை கேவலப்படுத்தாத, அவமானப்படுத்தாத, அசிங்கப்படுத்தாதுன்னு சுந்தரவல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பாருங்கம்மா, உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அம்மா போட்டிருக்கிற வீட்டில் எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக பத்தியமாக பாங்காக இருக்கணும், ஆனால் நீங்கள் அது கொடூரமாக திரும்புகிற மாதிரி பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் நந்தினி மேலே அக்கறைப்படுற மாதிரியோ இல்லை என் மேலே அக்கறைப்படுற மாதிரியோ பேசாதீங்க, எனக்கு தெரிஞ்ச வழியை நான் போய்கிட்டு இருக்கேன், உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்கங்கிறாங்க. சுந்தரவல்லி வீட்டுக்கு போய் வரட்டும் பேசிக்கிறேன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சூர்யா அந்த நாள் பொழுதுக்கும் பிச்சை எடுத்து அதில் வந்த காணிக்கையை எடுத்துட்டு போய் சாமிக்கு உண்டியலில் போட்டுட்டு திருநீரும் தீர்த்தமும் வாங்கிட்டு வர்றாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வரும்போது அங்கே சுந்தரவல்லி கோவத்தோட உட்காந்துருக்காங்க. சுந்தரவல்லியை லட்சியப்படுத்தாமல் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. சூர்யா, டேய் சூர்யா கொஞ்சம் நெல்லுங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஏண்டா, ஒரு வேலைக்காரிக்காக நீ போய் பிச்சை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றியே, வெளியில் என்னால் தலை காட்ட முடியல தெரியுமாங்கிறாங்க. இதை பாருமா, என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், நந்தினிக்காக நான்
நான் என்ன வேணாலும் செய்வேன். இது உங்களுக்கு அவமானமா இருக்குதுங்கிறக்காக நான்லாம் அதை பத்தி கண்டுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்ட்டு போறாங்க. இதை கேட்ட சுந்தரவள்ளி அருணாச்சலத்தை கூப்பிட்டு, ஒண்ணு அவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அருணாச்சலம், என்ன சுந்தரவள்ளி இப்படி பேசுற? நம்ம பையனை தாண்டி நமக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு? அவன் விருப்பப்பட்டு நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நந்தினி நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். அவன் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஏன் இதை ரொம்ப ஆழ்வா நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சமாச்சு நீயாவது விட்டு கொடுத்து போன்னு சொல்லிட்டு போறாங்க அருணாச்சலம். ச்சே, நீங்களும் கூட என்ன புரிஞ்சுக்கலையில. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, போய் ஒரு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ அவளுக்கு அம்மா போட்டிருக்குதுங்கிறக்காக கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்க சைக்கிள தெரியுமாங்கிறாங்க. பரவாயில்ல விடு, இது பிடிச்சிருக்குதுன்னு சொல்றான், உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற, பிடிக்காதவ காதுல வாங்கிக்காம போய்கிட்டே இரு அப்படின்னு அருணாச்சலம் பொதுவா பேசிட்டு போறாங்க. சுந்தரவள்ளி இதுக்கப்புறமும் பொறுமையா இருந்தா ஆகாது, இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தியே ஆகணும்னுட்டு மாடிக்கு போறாங்க. மாடிக்கு போய் நந்தினியை பார்க்குறாங்க. நந்தினியை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. திரும்பவும் திமிரோடு தான் வராங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது நந்தினி ஆகட்டும், மாதவி, ஸ்ரேகா, இவங்க எல்லாத்துக்குமே அம்மா போட்டிருக்கு. அம்மா போட்டு அலறி துடிச்சிட்டு இருக்காங்க. விஜி வந்து பார்க்கும்போது இவங்கெல்லாம் அலறதை பார்த்துட்டு, அடடா எவ்வளோ பாவம், புரிஞ்சுக்காம செஞ்சுட்டு இருந்தாங்க, இவங்களுக்கே தண்டனை கிடைச்சிருச்சா, சரி இவங்களும் அனுபவிக்கட்டும், இது இவங்களுக்கு தேவைதான்னு நினைச்சிட்டு போறாங்க. சூர்யா பார்த்துட்டு, எவ்வளவோ இவங்களுக்கு எடுத்து சொல்லி பார்த்தோம், கேட்கல, திமிரில் ஆடினாங்க. அந்த அம்மனே இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்து அம்மையை போட்டு படுக்க வச்சிருக்கு. சரி இவங்களும் அலறி துடிக்கட்டும், அப்பதான் அந்த வலி என்ன, வேதனை என்னங்கிறது இவங்களுக்கும் புரியும். மனுஷங்களுக்கு பயப்படலைனாலும் சாமிக்கு பயந்துருக்கணும். இது தெரியாத சுந்தரவள்ளி என்ன ஆட்ட ஆடின. பணம் காசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா மனுஷங்க தான், தெய்வம் தான். தெய்வ சக்தியோட ஆட்டம் தெரியாம ஆடிட்டிய சுந்தரவள்ளி. அனுபவின்ட்டு போறாங்க அருணாச்சலம். இன்னும் என்னெல்லாம் நடக்குதுங்கிறதை நாளை சொல்ல பார்க்கலாம்.